மணி நைட்டு 11:45. நம்ம ஊர் பக்கம் ஒரு சின்ன ரயில்வே ஸ்டேஷனில் மழையாக வெளுத்து வாங்குது. அன்னைக்கு நைட்டு ஒரே ஒரு வண்டி தான் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அன்னைக்கு நைட் அங்கே என்ன நடந்துச்சுன்னு எந்த ஒரு ரயில்வே கணக்குலையும் இல்லைங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் வண்டியில் ஏறினாரு, அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆளை யாருமே பார்க்கல. ஸ்டேஷனில் காக்கா கூட இல்லைங்க, அவ்வளோ வெறிச்சோடி கிடக்குது. டிக்கெட் கவுண்டரில் இருக்கிற லைட் ஒரு மாதிரி டிம் டிம்னு எரியுது. ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் திரும்ப திரும்ப ஓடிட்டு இருக்குது. தரம் 404க்கு கடைசி வண்டி 11:45 மணிக்கு கிளம்பும். ஆனால் என்னங்க கொடுமைன்னா, மேப்பில் அப்படி ஒரு தடமே இல்லைங்க. அர்ஜுன் ஒரு தம்பி அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்குது. ஃபோனை எடுத்து பார்த்தா சிக்னல் ஒரு குடும் இல்லை, சுற்றி ஒரே நிசப்தம். அப்புறம் இந்த மழை சத்தம் மட்டும்தான். அப்படியே பிளாட்ஃபார்ம் 2ல் தம்பி நடந்து போகும்போது தூரத்தில் ஒரு பொண்ணு நிற்கிறத பார்க்குறான். வெள்ளை ட்ரெஸ்ஸு, ஆனால் அந்த பொண்ணு ஒரு துளி கூட அசையலை. குடை கூட இல்லாமல் மழையில் அப்படியே நட்டக்கல் மாதிரி நிற்கிது. அர்ஜுன் ஒரு 2 செகண்ட் இப்படி திரும்பி பார்த்துட்டு மறுபடியும் பார்க்குறான். அங்கே அந்த பொண்ணை காணோம். தம்பிக்கு தண்டு வடத்தில் ஜில்லுன்னு ஒரு காற்று வீசுது. திடீர்னு லைட்டு வெளிச்சம் வருது. வண்டி ஒரு சத்தமும் இல்லாமல் வந்து நிற்கிதுங்க. ஹாரன் அடிக்கல, அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லை. கதவு தானாவே திறக்குது. அர்ஜுன் மெதுவாக உள்ள கால் எடுத்து வைக்கிறான். பெட்டி பாதியா காலியா கிடக்குது. அந்த டிம்மான மஞ்சள் லைட்டு ஒரு மாதிரி கண்ணு சிமிட்டுற மாதிரி எரியுது. அங்கே இருக்கிற எதுவுமே சரியில்லைன்னு தம்பிக்கு தோணுது. ஜன்னல் ஓரமாக போய் உக்காந்துக்கிறான். வண்டி அப்படியே மெல்லமாக நகருது. கொஞ்ச நேரத்தில் வெள்ளை ஜன்னலுக்கு அந்தாண்ட அதே பொண்ணு வண்டி கூடவே ஓடி வருதுங்க. ஆனால் அந்த பொண்ணோட முகம் மட்டும் கண்ணுக்கே தெரியல. திடீர்னு உள்ள இருக்கிற லைட்டு பட்டன் அணைஞ்சு எரியுது. மறுபடியும் வெளிச்சம் வரும்போது அந்த பொண்ணு இவன் எதிர் சீட்டில் உக்காந்துட்டு இருக்குது. வண்டிக்குள்ள அந்த பொண்ணு எப்படி வந்துச்சுன்னு இவனுக்கு தெரியல. அர்ஜுன் கேட்குறான், யாருங்க நீங்க? எதுக்கு இங்கே உக்காந்துருக்கீங்க? ஒரு பதிலும் இல்லை, ஒரே அமைதி தான். அப்படியே வண்டி ஸ்பீக்கர்ல ஒரு சத்தம் வருது. அடுத்த ஸ்டேஷன் எதுவுமே இல்லை. லைட்டு டிம் ஆகுது. சுற்றி உக்காந்துருந்த மற்ற ஜனங்கள்லாம் ஒவ்வொருத்தரா காணாம போறாங்க. சத்தமும் இல்லை, அலறலும் இல்லை. வெறும் காலி சீட்டு மட்டும்தான் இருக்குது. அர்ஜுன் பயந்து போய் அடுத்த பெட்டிக்கு ஓடுறான். கதவு லாக் ஆகியிருக்கு. அடுத்த பெட்டி கதவும் லாக். எல்லா கதவும் வெளிலிருந்து பூட்டின மாதிரி இருக்குதுங்க. தம்பி கண்ணாடியில போட்டு குத்து குத்துன்னு குத்துறான். வெளிலிருந்து ஒருத்தனும் கண்டுக்கல. ஏதோ ஒரு செத்த உலகத்துக்குள்ள வண்டி போற மாதிரி இருக்குது. பின்னாடி இருந்து ஒரு குரல் மட்டும் மெதுவா கேக்குது, நீ இந்த வண்டியில ஏறி இருக்கவே கூடாதுப்பா. தம்பி அப்படியே மெதுவா திரும்பி பார்க்கறான். அந்த பொண்ணை இவன் மூஞ்சுக்கு நேரா நிக்குதுங்க, ரொம்ப பக்கம். முகம் இன்னும் அந்த இருட்டுக்குள்ள மர்மமா இருக்குது. அப்படியே மெல்லமா சொல்லுது, இந்த வண்டி ஏற்கனவே காணாம போனவங்களை மட்டும்தான் கூட்டிட்டு போகும். வண்டி ஒரு பெரிய குகைக்குள்ள நுழையுது. இருட்டு. லைட்டு மறுபடியும் வரும்போது வண்டி காலியா கிடக்குதுங்க. அர்ஜுனை காணோம், மற்றவங்களையும் காணோம். இல்லாத ஒரு தடத்துல அந்த அனாதை வண்டி மட்டும் போயிட்டே இருக்குது. என்னங்க, கேட்கறதுக்கே ஒரு மாதிரி ஆகுதுல்ல? நைட்டு லேட்டா ட்ரெயின் ஏறுற ஆளா நீங்க? அப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த மிஸ்ட்ரியில பார்க்கலாம்.